பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆனது. இந்த சுதந்திரம் பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள், இந்த சுதந்திரம் பெறுவதற்காக தங்களுடைய உயிரையும் கொடுத்து மிக புனிதமான ஒரு சுதந்திரத்தை பெற்றுள்ளோம். 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த சுதந்திர தினம் என்பது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் கொடியேற்றி இனிப்பு வழங்குவது என்ற சம்பிரதாயத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டு சுதந்திர தினமும் பொதுமக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று இந்த தேசிய கொடிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தளர்த்தி 5 ஆண்டுகள் தளர்த்தி 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைத்து இல்லங்களிலும் தேசிய கொடி ஏற்றலாம், அனைத்து வணிக நிறுவனங்களிலும் தேசிய கொடி ஏற்றலாம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதன்படி பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் 2015ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து இந்த 5 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் ஒரு பேரணி, தேசிய கொடி பேரணி நடத்தி கொண்டிருந்தோம். அது மட்டுமல்லாது பொதுமக்களுடைய இல்லங்களில் கொடியேற்றுவதற்காக, வணிக நிறுவனங்களில் கொடியேற்றுவதற்காக தேசிய கொடியை வழங்கியிருந்தோம். இந்த ஆண்டும் அதே போல் செய்திருக்கிறோம். இந்த ஆண்டும் மிகப்பெரிய ஒரு தேசிய கொடி பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த தேசிய கொடி பேரணி முக்கியமான சாலையின் வழியாக செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டிருந்தோம். அதற்கு நோக்கம், இன்றைய இளைஞர்கள், சில குறிப்பிட்ட நபர்கள் நாம் கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து பெற்ற சுதந்திரத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியானது நடத்த வேண்டும், அதுவும் நகரின் மையப்பகுதியில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரியிருந்தோம். அதற்காக கடந்த இந்த மாதம் 6ஆம் தேதி ஒரு வழியாக ஊர்வலம் செல்வதற்கு மரியாதைக்குரிய கோவையினுடைய கமிஷனர், காவல்துறையினுடைய கமிஷனர் அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம். கிராஸ்கட் ரோடை மையப்படுத்தி அனுமதி கேட்டதுக்கு 7, 8, 9, 10 4 நாட்கள் கழித்து என்னை அழைத்து இந்த வழியாக செல்வதற்கு அனுமதி இல்லை, மாற்று ஒரு வழி கொடுங்கள் என்று கேட்டார்கள். 11ஆம் தேதி வேறு 2 மாற்று வழியை அவர்களுக்கு எழுதி அனுமதி கேட்டிருந்தோம். 11ஆம் தேதி விட்டுவிட்டு 12ஆம் தேதி நேற்றை காலை என்னை அழைத்து டிசி, வடக்கு டெப்டி கமிஷனர் அவர்கள், ISAC, SICAC மற்றும் மத்திய உதவி ஆணையாளர் உட்பட அதிகாரிகள் அமர்ந்து என்னிடத்தில் பேசி, நான் கேட்டிருக்கக்கூடிய அந்த 3 வழியில் ஒரு வழியை அனுமதிப்பதற்காக வழிப்பாதையை அனுமதி தருவதாக கூறினார்கள். ஆனால் மாலை ஒரு 6 மணி அளவில் மொத்தமாக அனைத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது என்று என்னிடத்தில் தகவல் தெரிவித்து கையெழுத்து பெற்று அந்த நோட்டீஸை கொடுத்து சென்றார்கள். மிக வருத்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. தமிழகத்திலே சுதந்திர கொடியை, தேசிய கொடியை எடுத்து ஊர்வலம் செல்வதற்கு கூட தடை என்று நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது. கோவையினுடைய வாடிக்கையாக ஆகிவிட்டது இது. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2024ஆம் ஆண்டும் இதே போல் ஒரு அனுமதி மறுக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்திற்கு சென்று 2 சக்கர வாகன பேரணி அனுமதி பெற்று பாரதிய ஜனதா கட்சி நடத்தினோம். அது இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆர்டர் கூட நான் வச்சிருக்கேன், கேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே போல இந்த வருஷமும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன காரணம் சொல்றாங்க, காந்திபுரம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில நீங்க ஊர்வலம் போனா மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா இதே காந்திபுரம் பகுதியில கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு.
1 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிச்சது. அதுக்கு இந்த காவல்துறையினுடைய அதிகாரி கமிஷனர் கண்ணன் அவர்கள் அனுமதி வழங்கி இருந்தார். நடப்பது என்னமோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. ஆனா இந்த கமிஷனர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக செயல்படுறாருன்னு நாங்க நேரடியாக குற்றம் சுமத்துறோம். ஏன்னா தேசிய கொடியினுடைய ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடிய கமிஷனர் ஒரு கட்சியினுடைய போராட்டத்துக்கு, அது எதற்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நீட்டு வேணும்னு சொல்லி அறிவிச்சு பல்வேறு வழக்குகள் நடைபெற்று எல்லா வழக்கும் தள்ளுபடியாகி இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்திலும் இந்த நீட் தேர்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தாக்கா அனுமதி, ஆனா தேசிய கொடி எடுத்துட்டு ரோட்ல போனாக்கா தடை. இதுதான் இந்த கமிஷனர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இந்த கமிஷனர் கண்ணன் அவர்கள் இந்திய நாட்டில் தான் பிறந்தாரா, அவர் பேர் கண்ணன் தானா, அல்லது பாகிஸ்தானில் ஏதாவது பிறந்த காதர் ஹுசேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சி கோவைக்கு இருக்குது. அதை தெளிவுபடுத்தணும். அதே போல தமிழகத்திலே குறிப்பாக பொள்ளாச்சியிலும் தடை விதித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நாட்டுல சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்துடன் அந்த அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணலாம், அதற்கு அனுமதி இருக்குது. அதே போல சட்டமன்றம் கூடும் பொழுது சபாநாயகர் பைபிள் வாசகத்தை ஒரு மதத்தினுடைய குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்து ஆரம்பிக்கலாம், அதற்கு அனுமதி இருக்குது. அதையெல்லாம் வரவேற்கிறோம், நாங்க எதையும் எதிர்க்கல. ஆனால் அனைவருக்கும் பொதுவான தேசிய கொடியை எடுத்துட்டு ஊர்வலம் போகணும்னு சொன்னாக்கா இது மறுக்கப்படுது. அதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், இந்த அரசாங்கம் தடுக்குதா அல்லது அரசு அதிகாரிகள் தடுக்கிறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். நேற்று காலையில அனுமதி கொடுத்த காவல்துறை நேற்று மாலை அனுமதி இல்ல, மேல இருந்து தகவல் வந்திருக்கு ரத்து செய்யறேன்னு சொன்னாக்கா அப்ப நேரடியா மேலுங்கிறது யாரு? ஆட்சியாளர்கள். அப்ப தமிழக வெற்றி கழகம் தேசிய கொடி ஊர்வலத்தை தடுக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆனா அதே சட்டமன்றத்துல தமிழ் பொருளை பத்தி கேவலப்படுத்த முடியும், ஒரு மத புத்தகத்தை புனிதப்படுத்த முடியும், அதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது. ஆனா தேசிய கொடி எடுத்துட்டு போறதுக்கு இன்னைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வன்மையாக நாங்கள் அரசாங்கத்தையும் இந்த காவல்துறை அதிகாரிகளையும் உயர் அதிகாரிகளை கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஏசி ஆகட்டும், டிசி வரைக்கும் கூட அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த கமிஷனர் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கமிஷனரை கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க? மேல இருந்து சொன்னாங்க. மேல இருந்துன்னா யாரு? டிஜிபி சொன்னாரா அல்லது அரசு சொல்லிச்சா அப்படிங்கிறது எங்களுக்கு விளக்கம் வேணும். அதனால இன்றைய தினம் பார்த்தோம்னாக்கா காஷ்மீர்ல கூட, அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு தனி கொடி, தனி தேசிய கீதம் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு மாநிலம் காஷ்மீர். அங்க கூட இன்றைய தினம் எந்த விதமான தடையும் இல்லாம தேசிய கொடியினுடைய ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல வெஸ்ட் பெங்கால், அங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, அங்க கூட தேசிய கொடியினுடைய ஊர்வலமானது நடந்துட்டு இருக்குது. சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய நாகாலாந்து, மிசோரம் போன்ற மாநிலங்கள்ல கூட இன்னைக்கு தேசிய கொடி இருக்குது. என்ன காரணம்னாக்கா தேசிய கொடிக்கு மதம் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கியர்கள் எந்த விதமான பிரிவும் கிடையாது, பிளவும் கிடையாது. எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த தேசிய கொடி. அதுக்கு இன்னைக்கு ஊர்வலத்துக்கு போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்கனாக்கா, திரும்பவும் சொல்றேன், இந்த காவல்துறை ஆணையாளருடைய பேரு கண்ணனா அல்லது காதர் ஹுசேனான்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. முதல்ல 6ஆம் தேதி கேட்ட அனுமதியினுடைய விளக்கம் காந்திபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் துவங்கி கிராஸ்கட் ரோடு வழியாக பவர் ஹவுஸ் சென்றடைதல் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்தேன். அதற்கு அனுமதி இல்லைன்னு 5 நாள் கழிச்சு சொன்னாங்க. அதற்கு பிறகு 2 மாற்று ரூட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதே போல காந்திபுரத்துல இருந்து சிவா நூறடி ரோடு வழியாக நம்முடைய பவர் ஹவுஸ் வரைக்கும் அனுமதி கேட்டிருந்தேன். இன்னொரு ரூட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. தெப்பக்குளம் மைதானத்திலிருந்து பூ மார்க்கெட் வழியாக காமராஜபுரம் வரைக்கும் அனுமதி கேட்டிருந்தேன். இந்த 3 ரூட்டுக்காக நேற்று ஃபர்ஸ்ட் ரூட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கிராஸ்கட் ரோடு. பாக்கி 2 ரூட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு நேற்று காலையில கூப்பிட்டு இருந்தாங்க. போனோம். போகும் பொழுது என்ன சொன்னாங்க? அந்த காமராஜபுரம் ரோடு இருக்கு இல்லைங்களா, பூ மார்க்கெட் ரோடு, அங்க மாஸ்க் இருக்கு, அந்த வழியா போகக்கூடாது. மசூதி இருந்தா தேசிய கொடி அந்த வழியா போகக்கூடாதாமா. இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, மசூதியிலேயே தேசிய கொடி ஏற்றிட்டு இருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல. ஆனா அந்த வழியா போகக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி சொன்னாரு. அவருடைய பேர் நான் இங்க சொல்ல விரும்பல.
அதனால அந்த ரூட்டையும் கேன்சல் பண்ணாங்க. சரி, எந்த ரூட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கும் பொழுது இந்த காந்திபுரத்துல இருந்து நூறடி ரோடு வழியாக சிவானந்த காலனி பவர் ஹவுஸ் போறது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் வந்தோம், நல்ல ஏற்பாடு செய்திருந்தோம். 200 நபர்கள் கலந்து கொள்ளுவோம், அதிகமான எண்ணிக்கையில கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சாங்க. அந்த கட்டுப்பாடை ஏத்துக்கிட்டோம். இந்த நாட்டுல தேசிய கொடி எடுத்துட்டு போறதுக்கு குறிப்பிட்ட நபர்கள் தான் போகணும், குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் போகணும்னு சொன்னாங்க. அந்த கட்டுப்பாடையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா திடீர்னு பார்த்தோம்னாக்கா சாயந்தரம் இந்த எந்த ரூட்டுலயுமே தர முடியாது, ஏற்கனவே கலெக்டரால் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி, எந்த கட்சிக்கும் அனைத்து கட்சிகளுக்குமே பேரணி நடத்துவதற்காக அனுமதிக்கு கொடுத்த ஒரு ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயோ இந்த பாலிடெக்னிக் கல்லூரி ரோடு அங்கதான் ஒரு ரூட் இருக்கு, பாக்கி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதே கம்யூனிஸ்ட் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், காந்திபுரத்துல இருந்து பௌர ஊர்வலம் போனாங்க. கம்யூனிஸ்டுக்கு அனுமதி இருக்குது. செப்டம்பர் 17 ஒவ்வொரு ஆண்டும் பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம் அவங்க ஊர்வலம் போறாங்க இந்த ரூட்ல, அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல 10 நாளைக்கு முன்பாக மனித சங்கிலி ஊர்வலம் இதே காந்திபுரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் நடந்துச்சு, அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. 1 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது, அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் அனுமதி இல்லை. அதுவும் குறிப்பாக இதே நாங்க அனுமதி இல்லாத இடத்துல கட்சியோட ஊர்வலம் போகிறதுக்கு கேட்டிருந்தோம்னா தவறுன்னு சொல்லலாம். தேசிய கொடி எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாக்கா எதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு மத்திய அரசாங்கம்? முதல்ல இந்த காவல்துறை அதிகாரிகள் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நாட்டினுடைய புனிதம் என்ன, இந்த கொடியினுடைய புனிதம் என்னன்னு அத்தனை நபர்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அத்தனை இல்லங்களிலும் கொடி ஏற்றணும், அத்தனை வீதிகளிலும் ஊர்வலம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டமே இயற்றப்பட்டது. குறிப்பா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா படம் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு பாடல் போடுறாங்க, தேசிய கீதம் போடுறாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மக்கள்கிட்ட இன்னைக்கு தேசத்தின் பற்றிய உணர்வுகள் குறைந்து கொண்டிருக்கிறது, அதை அதிகப்படுத்தணும். இன்னொரு முறை அடிமையாயிடக்கூடாது, அந்த ஓடுன்ற சூழலை மனிதர்கள் மனதில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கு தளர்த்துறது 5 நாள் கொடியேற்றலான்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு தடை பண்றாங்க. அப்ப இந்த அதிகாரிகள் என்ன சொல்றது? தேச பக்தர்கள் சொல்றதா, தேச விரோதிகள் சொல்றதா? இதே கோயம்புத்தூர்ல பயங்கரவாதி பாஷாவினுடைய மரணத்துக்கு ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்து இந்த காவல்துறை, ஆனா தேசிய கொடிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. அப்ப காவல்துறை என்ன சொல்லி நினைக்கிறதப்போ சந்தேகமாக இருக்கிறது. சொல்லுங்கண்ணா. ஆமாங்க, உடனடியாக அவசர வழக்கு நேத்து சென்னையில முடிவு பண்ணீங்க. மாநில மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்த பிறகு இன்னைக்கு காலையில வழக்கு நம்முடைய உயர்நீதிமன்றத்துல போட்டிருக்கிறாங்க. ஆமா, சென்னை உயர்நீதிமன்றத்துல. ஏமா 2024 இப்படிதான் பண்ணாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இப்ப 6 இடங்கள், அந்த 6 இடத்துல 2 இடம் பேரு தெரியும். ஒன்னு பொள்ளாச்சி, இன்னொன்னு கோவை. ஈரோடு மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க, நீலகிரி மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது தெளிவா தெரியல எனக்கு. சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு கேள்வி. அதை சொல்லியிருந்தாக்க நேரடி அங்கேயே தொடர்பு பண்ணி பேசியிருக்கலாமே. அப்ப காவல்துறையினுடைய மேலிடமா இல்ல அரசாங்கத்தினுடைய மேலிடமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அனுமதி கடிதமே கொடுக்கல. அனுமதி காலையில வாய்மொழியா சொன்னாங்க, சாயந்தரம் உங்களுக்கு கொடுத்தாரு அனுமதி, எழுத்துப்பூர்வமா கொடுத்தாரன்னு சொன்னாங்க. ஆனா எழுத்துப்பூர்வமா கொடுக்கல. பயம்தான், காவல்துறைக்கு பயம். ஏன்னா அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் இல்லைங்களா. கடந்த காலத்துல காவல்துறைக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஆதரவாக இருந்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் மக்களோட மக்களாகவும் மக்களுக்கு பாதுகாப்பாகவும் நம்மளுடைய காவல்துறைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனா காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியை எதிரியா நினைக்குது. அது வருத்தப்பட ஒரு வேண்டிய விஷயம். அதே போல இங்க தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்களை கையாள்வது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஆனா மத்தியில் 3வது முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எந்த மாவட்டங்களிலும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு எதிர்ப்பு மனநிலையில இருப்பாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்குது, சந்தேகம் இருக்கு எங்களுக்கு. வேற ஏதாவது இருக்கா? நன்றிண்ணா. எதுக்குங்க இந்த வளர்ந்துருப்போம்? இப்ப அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது, உயர்நீதிமன்றம் வரைக்கும் நாங்க போயிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அனுமதி கிடைத்தவுடன்
பெரிய அளவில் நாங்கள் செய்வோம் ஊர்வலத்தை. அதுக்கு பல்வேறு தலைவர்கள், மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வருவாங்க.